ஆக்சுவலி வந்து ஒரு பேட் நியூஸ் ஒன்று இருக்கு. அந்த விஷயம் லாஸ்ட் எக்ஸாம் எழுத போனியா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. எங்க அப்பா எல்லாத்தையும் பாத்துருக்காரு. அழுறா சொல்லிட வாண்டி. ஒரு மணி தான் சொல்லிடலாம். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு தி மோஸ்ட் வெயிட்டட், உங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் எப்படி வெயிட் பண்ணிருப்பீங்க. நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுவோம். நாங்கள் வெயிட் பண்ணோன்னு சொன்னதை விட ஸ்வேதா வந்து பல வருஷமா இது வெயிட்டிங்னு கூட சொல்ல முடியாது, மீட்டிங்னு சொல்லலாமா, ஜாபு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். இது என்ன அப்படின்னா, நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமான்னு கூட தெரில. ஆமாம், ஆக்சுவலி ரொம்ப ஆசைப்பட்டா. சரி, ரொம்ப சஸ்பென்ஸாக நான் சொல்லிடலாம். அது எப்படா நாங்கள் வந்து அவள் 12th முடிப்பான்னு நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். பட் யார் ஸோ நான் வந்து அவள் 11th லீவில் பண்ணலாம்னு நினச்சோம். ஒரு சில ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி இவன் ஃபீல் பண்ணுவா. பார்த்துட்டே இருங்க நீங்கள். இப்போ நிறைய கரும்பு மிஷின் நம்ம வந்து ஆர்மர்லாம் போட்டு போயிடணும் உண்டு. ஆமாம், வந்து பயங்கரமாக நசுக்குவா. அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் தான் எங்களால் டிஸ்கஸே பண்ண முடியும். அதை பண்ணாலும் கூடவே இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ண முடியல. பட் யா, லெட்ஸ் கோ அண்ட் அவளுக்கு பாரு, ஹல்தி, மெஹந்தி, சங்கீத், நிச்சயதார்த்தம், ரிசப்ஷன். வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஷயத்தெல்லாம் படம் பிடிக்காத. ஏதோ கேவலமா இருக்கிற ஆண்டி சொன்னாங்களா? அவங்க கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி என்ன நல்லா இருக்குது. என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நீ இந்த மாதிரி ட்ரவுசரோட சுத்தினா நல்லா இருக்கும். என்னோட இப்ப கெட்டப் வந்து ஹீரோ மாதிரி இருக்கான். இப்போ அவங்க டவுட் ஆயிட்டாங்களா, யாரு இது? கரெக்ட்டா, அப்படியே பரதேசி படத்துல ஒரு ஹீரோ வருவாரு பாரு. உம்மம்மா ஊ பெரிய மனுஷனாக்கா. நியாயமாரு. யார் அந்த நியாயமாரு? எங்களுக்கும் தெரியாது. நாங்க அந்த மாதிரிலாம் பன்னாட படம் தான் பார்ப்போம். அதாவது உங்க படத்தை நீங்க டெய்லி பாத்துப்பீங்க. பன்னாடன்னு சொன்னல, பன்னாட பரதேசின்னு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டா. அப்ப பன்னாட நீங்க தான் பன்னாடைங்களா? பரதேசி நான், பன்னாட நீங்க. அப்படியே ஆட்டிக்கிட்டு வருவா என்ன கலாய்க்கிறதுக்கு. பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கேட்டு இருக்காங்க, அவனே பரதேசின்னு சொல்லிக்கிறானே, எவ்வளவு பெரிய மனுஷன். ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து வருவாங்க. ஐயோ ஆண்டி, அந்த மாதிரிலாம் நான் பேசுவேன். அதை விட மோசமானா பேசுவேன். அப்பெல்லாம் பேச மாட்டேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காச்சு. உள்ளே கட் பண்ணிடுவாங்க எடிட்டர்ஸ் பார்த்துட்டே. அதெல்லாம் இருக்கட்டுமா, நான் வந்து என்ன சொன்னேன், டீ கடைக்கு போலாண்டி. டீ கடைக்கு போகணும்னு சொன்னதுக்கு 2 பேரும் மினிக்கிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது சொல்லுச்சுன்னா, இந்த மாதிரி சும்மா ஏதாவது நொறுக்கணும் போல இருக்குடி, இந்த பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போலான்னு சொன்னதுக்கு நான் எப்படி இருக்கேன், அவ எப்படி இருக்கா? நான் பாருமா இப்படி பைத்தியக்காரி. பாப்பா அப்படி இருக்கா? வேணாம் மினிக்கு மட்டும் பாத்தீங்களா? அந்த கடைக்கு, அந்த கடையில போய் ஏதோ இருக்கு. எனக்கு அப்பயே சந்தேகம் வந்ததுடா. டாடி ஏதோ பதிவு பண்றாரு. டாடி இருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. டாடி ஏதோ பதிவு பண்றாரு. கண்டிப்பா மொக்கையாதான். ஸ்நாக்ஸ் 6 வாங்கிட்டு குடுங்க எனக்குன்னு சொன்னானே. ஸ்நாக்ஸ் முக்கியம் இல்ல. கண்டிப்பா டாடி. வேற ஏதா இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல ரதி. பாத்தீங்களா, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? டேய் ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பாக்கு பயந்து சுச்சா போய் இருக்காங்க நின்னு. சரி ஓகே. இந்த நாய் அங்க இருந்து வந்து பேக திறந்து கடை பரப்பி வச்சு எல்லாத்தையும் மாட்டினான். அக்கா சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பேக் அப்ப கூட சொல்லாம உட்கார்ந்து நான் அவுத்து வச்சு நீ பண்ணல. அப்போ நீ தான் வாங்கணும். நீங்க சொன்ன மாதிரி நொட்டியெல்லாம் எழுதி கட்டிட்டேன். பக்கத்துல கடை இருக்குது, அங்க பிரெட் ஆம்லேட் நல்லா கூட்டு போவேன். அப்ப பார்த்தா 2 பேரும் பாக்கெட்ல லிப்ஸ்டிக். பிரெட் ஆம்லேட் கிடைக்கும். இங்க பாருங்க, அடுத்த வாட்டி லிப் லைனரும் சேர்த்து எடுத்துக்கோங்க, இல்லன்னா நம்ம கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. நல்ல அக்கா, நல்ல குடும்பம். இப்பயே நான் என்ன டீ கடைக்கு போனாலும் அவங்ககிட்ட லிப்ஸ்டிக் கொடுத்து வச்சிருவேன். என்கிட்ட பாக்கெட் அந்த கம்ஃபர்ட்டபிளா இல்ல. டீ குடிச்சோடனே கொஞ்சம் போயிடும். அப்ப போட்டு போனாங்க. குச்சமே இல்ல. ஆக்சுவலி வந்து ஒரு பேட் நியூஸ் ஒன்று இருக்கு. அந்த விஷயம் செத்தாடா சிவனாண்டி செத்தாடா. அண்ணன் கையில என்ன வச்சிருக்காங்க பாரு, அப்படியே கழுத்துல போட்டு சுருக்காங்க நீ போட்டுருவாங்க வெட்டி எரியறதுக்கு. வெயிட்டா இருக்கும் தாங்க. நானே ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம் எழுத போனியா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லு. அன்னைக்குதான் எக்ஸாம் பத்தியே இல்லை. அது
பாத்துருக்காரு. அதான் கேட்கணும். அப்பத்துலேருந்தே உன் மேல கோவமா இருக்கிறது ஃபீல் ஆகுதா இல்லையா? நாங்க உட்கார்ந்து வச்சுக்கிறது நீ பார்க்கல எப்படி நாங்க ஊர்ல இருந்து வர்றதுக்காக தான் வெயிட்டிங். சரி குண்டு நீயே சொல்லிடு. அண்ணா ரெடியா வச்சுக்கோங்கண்ணா. சொல்லு. அண்ணனை பத்தல அவ்வளவுதான். இப்ப பாரு கடிச்சு திங்க போறாங்க. ஓகே சொல்றேன். என்னன்னா வந்து நீ சொல்லு. சம்பவம் கேட்டு சொன்னாங்க. சம்பவம் அவன் அழுகுறதெல்லாம் சரிதான். எதுக்கு அழுகுற? சொல்ல வேண்டியது தானே. அழுகவே வர மாட்டா அவளுக்கு. சீனை போடுற. எதுக்கு அழ வைக்கிறீங்க? ஹலோ இப்போ இந்த அண்ணனா அழ வச்சாங்க நிஜமா? யார் அழ வச்சா? நீங்க தான். அப்படியே நீ அப்படி பாக்குற? உன்னை ஆண்டி செல்லம் வாடி தங்கமே. போங்க நாங்க அது சும்மா குழந்தை ஏதாவது சொல்லினே இருப்பீங்க. நீ தப்பே பண்ணா பண்ணு சொல்லிட்டா நான் பாத்துக்கிறேன். நீ கூட சேர்ந்து பண்ணுவ அதானே. நானும் பண்றேன். நம்ம சேர்ந்து தப்பு பண்ணுவோம். சும்மா இங்க பாரு அழுவாத. இங்க பாரு அழு மூஞ்ச காட்டு ஒரு நிமிஷம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஏய் அழுமிச்சு இங்க காட்டு. இந்த சிரிச்சிட்டு இருக்கிற ஆனந்த கண்ணீரா அது? நான் சட்டுப்புட்டுன்னு பூசையை கொடுத்து அனுப்புங்கண்ணா. எங்களுக்கும் டைம் ஆகுது போய் படுத்துங்கணும். சொல்லிடுறேன் நான் போதும். போதும். வெறுப்பேத்திட்டே இருக்காதீங்க. முடிஞ்சு போச்சு. சரி நான் சொல்றேன். சொல்லுங்கடா. க்ளூ சரியா? க்ளூ என்ன தெரியுமா? என்ன சொல்ல? சரி சரி சொல்றேன். ஸ்வேதா கரும்பு தோட்டத்தில் என்ன இருக்கும்? ஒத்த கால தனியா வெட்டிப்படி ஒண்ணே. கரும்பு தோட்டத்தில் என்ன இருக்கும்? என்னவா இருக்கும்? சொல்லு சொல்லு சீக்கிரம். அறுவடை. கரும்பு தோட்டத்தில். ஆமா இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு சமயம். இப்ப நீங்க 2 பேர் தான் ஃப்ரேம்ல இருக்கிறீங்க. அப்போ ரொம்ப முக்கியமா உங்க 2 பேருக்கு டைட் க்ளோஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏப்ரல் மாசம் ம் நீ லீவ்ல நினைச்ச பெங்களூர் வரலாம்னு. ஆனா அது நடக்கல. நடக்க போறதோ இல்ல. ஐயோ பாவம். இந்த காரியம். 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சனிக்கிழமை மறுநாள் முந்தின நாள் லூசாப்பானி செவ்வாய்க்கிழமை 2 நாள் முன்னாடி ஏப்ரல் 5ஆம் தேதி நாடு கடத்த போறோம். சொல்லுமா. ஒரு மனதா சொல்லிடலாம். கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. அண்ணனை பாரு. நாங்களே சொல்லுவோம்னு எதிர்பார்க்கல. ஒரு 2 மாசம் மட்டும்தான். ஒரு 2 மாசம் நீ ஊருக்கு போயிருக்க போறேன். அப்படிங்கிறது போய் ஏப்ரல் 5ஆம் தேதி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாரும் தயார் நிலையில இருந்துக்கோங்க. சொல்லு. பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நல்ல சூப்பரான கிராண்டா உனக்கு மஞ்சள் நீராட்டு விழா பண்ண போறோம். இது கனவுல கூட நடக்காதுங்க. அவளுக்கு ஜென்மத்தும் கல்யாணம் நடக்காது. அவள் நாங்கள் வந்து ஒரு பொம்பளை நித்யானந்தாவை மாற்றோம். அப்படிதான் இருப்பா, பிரச்சனை இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசிக்கலி என்ன அப்படின்னா நான் வந்து மெஹந்தி போட்டுருக்கேன். ஸோ காட்டிகிட்டே இருப்பேன். அப்பப்போ கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிடுங்க. சரி சரி. பேசிக்கலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வயசுக்கு வந்துட்டா வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷம்லாம் இல்லைங்க, ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸோ நாங்கள் வந்து அவள் 11th லீவில் பண்ணலாம்னு நினச்சோம். ஸ்வேதாக்கு ஒரு பெரிய கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன். பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்கிறேன் ஒரு சில ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. நானும் ஒரு சில பிரச்சனைன்னு தான் சொல்கிறேன். அது நான் சொன்ன மாதிரி இருக்காது இல்லை. பேட் வேர்ட்ஸ். அதனால நாங்கள் இப்போ ஃபைனலி கொஞ்சம் எல்லாமே அவளுக்கு பண்ணலாம். ஏன்னா அவளுக்கும் ஆசை இருக்கும். அவள் நிறைய இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பண்ண சொல்லுவாள். நல்லா இருக்குல்லக்கா அப்படிலாம் சொல்லுவாள். அதனால அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னு இருக்கா. அவளோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணுவாள். பார்த்துட்டே இருங்க நீங்கள். இப்போ கர்ம மிஷின் நம்ம வந்து ஆர்மர்லாம் போட்டு போயிடணும் உண்டு. ஆமாம், வந்து பயங்கரமாக நசுக்குவா. வந்து அவளுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் ஒரு நல்ல ஒரு ஹாலில். அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் தான் எங்களால் டிஸ்கஸே பண்ண முடியும். அதை பண்ணாலும் கூடவே இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ண முடியல. பட் யா லெட்ஸ் கோ. அண்ட் அவளுக்கு
ஹல்தி மெஹந்தி சங்கீத் நிச்சயதார்த்தம் ரிசப்ஷன். இதுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கா? ஆமா நாங்க பண்ணுவோம். எனக்கா வெக்கப்படுறாடா பொண்ணு. நீங்க எங்க அதை கொஞ்சம் பாப்போம். கேவலமா இருக்கு. பொண்ணு இப்பெல்லாம் பேசக்கூடாது. பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் சடங்கு மஞ்சள் நீராட்டு விழா பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். இன்னும் வேற லாங்குவேஜ். தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன் வந்து ஆறு விடுவாங்க. ஆமா நீ வயசுக்கு வந்தது கொண்டாட போற சேர்ந்தோம். அவளால இந்த வெக்கத்தை தாங்க முடியல. நான் கூட தயார் நிலையில இருங்கன்னு சொன்னது எதுக்குன்னா கரும்பு மிஷின் வந்து நசுக்கிடும். அதனால கரும்புன்னு சொல்ல வேண்டியவங்க தெரிய வேணாம் ஸ்வேதா. கரும்பு மிஷின் நீ வந்து உண்டாக்குவே அப்படின்னு. நீ அப்படி வரியா? ஐயோ எப்பா சூப்பரா. நம்ம வந்து அதுக்கு தான் நாங்க எல்லாரும் குடும்பமா கூடி உனக்காக வெயிட் பண்ணோம். சும்மா கத்திங்க. எதுக்குமா அழுவுற? அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. நீலவா டேய் கபிலவா. மாஸ் பண்றோம் நம்ம. மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுறோம். ஐயோ 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 உனக்கு சாரி கட்ட போறோம். இதோ வர்றேன். வான்மீதக்கும் கண்களுக்கு மயிலிறகா மயிடவா. வாழ்க்கையில முறை அந்த ஒரு நாளுக்கு தான். ஆனா வாழ்க்கையில முறை நீ சாரி கட்ட. மாப்பிள்ளை தோழன்னா அவங்கதான் மாப்பிள்ளை தோழன். அது மணப்பெண் தோழன் இல்ல மாப்பிள்ளை தோழனா. மாப்பிள்ளை முறுக்கு முறுக்குறாங்க. ஐயோ எனக்கு பிபி இருக்கு, தலை சுத்துது, விட்டுறா. பெரிய கலவரமே பண்ணிட்டியா? எதிர்பார்த்தியா ஸ்வேதா கொஞ்சமாவது? இல்லையே. நாங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இதை பிளான் பண்ணிருக்கோம். உன்னோட குவார்டர்லி லீவ்ல இருந்து நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி நீ ஒரு கொஞ்சம் படிப்பு ஆயிட்டே 8 மார்க் இல்லாம 80 மார்க் எடுக்கிறதுன்றதுனால உன்னோட படிப்பு வந்து ஸ்பாயில் ஆட கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணா நிஜமா மனசாட்சியே இல்லாம பேசக்கூடாது. எவ்வளவு நல்லா படிக்குது குழந்தை இப்போ. 8 மார்க் 9 மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் உன்னோட எக்ஸாம் எல்லாம் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். இருந்தாலும் இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு. ஆனா அதுல நீ வந்து எப்படியும் தூசி தட்டி. ஆமா சோ 15 டேஸ் தான் இருக்கு. எஸ் நிஜமா என்ன குசு குசு என்னப்பா குசு குசு? என்னன்னு சொன்னோம்னா நாங்க வந்து எல்லா மார்க்கையும் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கரும்பு தோட்ட இனிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே கரும்பு சக்கையை வச்சு குறுகுறுன்னு குடிக்கணும்ல. அந்த ஒரு அதனால எல்லாத்துலயும் 50 மேல வந்து சரி ஓகே தான். நம்ம ரெடியாக ஆரம்பிக்கணும். மாஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சூடம்பு சாரி இருக்கு, பிளவுஸ் இருக்கு. ஐயோ கடவுளே, ஆரி ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓ மை காட். என் காதுக்கு நீங்க பாலிமர் நியூஸ் கேட்டுச்சு. பாலிமர் நியூஸ்க்கு எதுக்கு தகவல் கொடுக்குறாங்க? எதுக்குமா நீ வேற? நம்மளே பாலிமர் நியூஸ்ல ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டு இருக்கோம். ஆல்ரைட் கைஸ். சோ அதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னோம். நாங்க சும்மா சொன்னோம் வெளியே போறோம்னு. போக முடியாது, வெளியெல்லாம் போக முடியாது. வாங்க போய் படம் பார்ப்போம். படம் பார்க்க முன்னாடி உண்மைதான். ஐயோ அம்மா நடிக்காத. எங்க தெரியாம வெளியே போயிட்டோம்னாலும் நம்ம நல்லா மினுக்கணுமேன்ட்டு ரெடியாகி வந்துட்டா. பாப்பாக்கும் தெரியும் ரொம்ப நாளா. ஒண்ணு வேணான்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா? அப்படியா? அவ இல்லைன்னா ஃபங்க்ஷனே கிடையாது. பத்தியாமா இந்த மாதிரிதான் இப்ப எல்லா பசங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா.
ஜாக்கிரதையா இருங்க. அந்த பசங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா பசங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஸ்வேதா யார்கிட்டலாம் மிஸ்பிஹேவ் பண்றா, ஸ்வேதா இஸ் மிஸ்பிஹேவிங் டு மீ அப்படின்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி ஓகே கைஸ், பேக்கப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சட்டு புட்டுன்னு எல்லா வேலைகளையும் பார்ப்போம், மாஸ் பண்ணுவோம். டேக் கேர். நிறைய வேலைகள் இருக்கு. எஸ். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பீ மாதிரி இருந்தா, இப்ப ஆய் மாதிரி இருக்கா. என்ன ஐயோ எல்லா இடத்துலயும் பொண்ணு தானே இது டீ குடிப்பாங்க, எங்கன்னா மாப்பிள்ள. நாங்கெல்லாம் வந்து மிஸ்அண்டர்ஸ்ட் சொசைட்டி. ஓகே ஓகே, மேலிஸ்ட் ஃபெமினிஸ்ட் மாதிரி மேலிஸ்ட். எனக்கு வேணாம். தேங்க்யூ மாப்பிள்ள. மாப்பிள்ளைக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? பொண்ணு காப்பி. நான் மாப்பிள்ளை ஓகே பண்றேன். நான் மாப்பிள்ளை காஃபி எல்லாம் போட்டு தராருன்னா கண்டிப்பா மாப்பிள்ளை ஓகே. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு அப்பாவுக்கு பாவி கொடுக்குது. ஆமா, பின்ன அதுக்குன்னு பொண்ணுக்கு அப்பாவை பட்டினியா போட முடியும். என்ன பொண்ணு தனியா வந்து மாப்பிள்ளைட்டு ஒரு 5 நிமிஷம் பேச போறீங்களா? எப்படி சண்டை வந்துடும் வேணாம்.